வணக்கம். வெல்கம் டு சிவில் ஸ்டடிஸ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரீமியர் எக்ஸாமினேஷன் 2025 ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சிவில் ஸ்டடிஸ் சார்பாக. ஸோ ஒருவேளை இந்த ஃபிலிம்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான வீடியோ தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் ஓகே அப்படின்றதான ஒரு சஜஸ்டிவ் வீடியோ. இந்த சஜஷனை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்களோட சைடில் நீங்கள் மற்ற ஃபேக்டர்ஸ் வேரியஸ் ஃபேக்டர்ஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுத்து நீங்கள் மூவ் ஹெட் யூ கேன் மூவ் ஹெட். ஓகே, ரைட், லெட் இட் பி. சரி, ஓகே. ஸோ இந்த ரோட் மேப் அப்படின்னா என்ன லிட்டரலி? ஓகேவா? ரோட் மேப் அப்படின்றது என்னன்னா ஒரு டெஸ்டினேஷன் போகணும், அந்த டெஸ்டினேஷனுக்கான ஒரு மேப், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ தட் இஸ் ரோட் மேப். எந்த வழியா நம்ம வந்து பயணிக்கிறோம், அப்படி பயணிச்சோம்னா அந்த இலக்கு அடையலாம் அப்படின்றதுக்கான ஒரு மாடல் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் வந்து நீங்க மிஸ் ஆயிருச்சு, 2026 மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுல வந்து நீங்க எத்தனாவது அட்டம் இருக்கீங்க அப்படின்றத பாருங்க, எத்தனை ஏஜ் குரூப்ல இருக்கீங்க அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 21ல இருந்து 37 வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்ற பட்சத்துல நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க அப்படின்றத மெயினா பாருங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம். அதே சமயம் சப்போஸ் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா இருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை டிப்ரெஸ் ஆக தேவையில்லை. ஓகேவா? ஸோ அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படின்னா உங்களுடைய ரீடிங் ஹரிசான் அப்படின்றது ப்ராப்பரா இருக்கும். அப்படின்னா என்ன, ப்ராப்பரான சோர்ஸ் மெட்டீரியலை வந்து நீங்க பாருங்க. ஓகேவா? ப்ராப்பரான சோர்ஸ் மெட்டீரியல் சிவில் சர்வீஸ் என்னன்றது ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம சாதாரணமா வெளியில குமுதம், ஆனந்த விகடன் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆக முடியாது. ஓகே, ஸோ ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் என்ன அதுல படம் போட்டு நம்முடைய ஸ்டோரிஸ் எல்லாமே அதுல கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனா படிக்கிற காலத்துல அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அப்போ லிமிடெட் சோர்ஸ் புக் அப்படின்றது இருக்கு. அப்போ அந்த சோர்ஸ் புக் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத பாருங்க. ஸோ உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய சில்னஸ் ஐஸ் யூடியூப் சேனல்ல இதை பத்தி சோர்ஸ் மெட்டீரியலை பத்தி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கிங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போதான் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குள்ள என்சிஆர்டி புக்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டான மற்ற நான் என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கணும். ஸோ அந்த புக் வந்து நீங்க கையில வாங்கிக்கணும். ஓகேவா? ஸோ வாங்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. சப்போஸ் நீங்க செல்ஃப் ஸ்டடியா இருக்கலாம், அல்லது வந்து அகாடமில வந்து ஏதாவது படிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கு, போயிருக்கு. ஸோ அதனால ஒன்றும் அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்க எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க, சிலபஸை ப்ராப்பரா முடிச்சிங்களா அப்படின்றத உங்களுக்குள்ளே செல்ஃப் இன்ட்ராகேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ராகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே தெரியும் இந்த சிலபஸ் முடிக்கல அல்லது முடிச்சிட்டோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஞாபக சக்தி எப்படி இம்ப்ரூவ் ஆகுதா, கான்செப்ட் முதல்ல புரியுதா, இந்த இந்த லெவல்ல போகும். ஓகேவா? ஏன்னா இந்த லேர்னிங் அப்படின்றது வந்து, அதாவது யூபிஎஸ்சி பாஸ் பண்றது அப்படின்றது வந்து என்னன்னா நிறைய ஒரு குவாலிட்டி அப்படின்றத அந்தந்த வயசுல வந்து வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணணும், திங்க் பண்ணணும் அதை பத்தி. அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் பண்ணணும், தட் இஸ் மார்க் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத எழுதணும். அந்த டெஸ்ட்ல வந்து ப்ராப்பரா வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க யூ கேன் கோ ஹெட் ஃபார் ரீகாலிங். ஓகேவா? ரீகாலிங் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடும். ஒருவேளை அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க மார்க் கம்மியா வாங்குறீங்க, நிறைய தவறு வருது அப்படின்னா அதை வந்து நீங்க சரி பண்றதை பார்க்கணும். ஸோ தட் மீன்ஸ் மறுபடியும் ரீலேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாடல்ல நீங்க பண்றீங்கன்னா தான் உங்களுக்கான அந்த ப்ராசஸ், லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். சிவில் சர்வீஸ் ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்டக்அப் ஆகுறீங்க அப்படின்னாலுமே ஒரு சிக்கலை கொடுக்கும். ஓகேவா? பண்ண முடியுதா? ஓகே, ரைட். சரி, இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டர்ஸ் அப்படின்றது ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்துட்டு இந்த மாடல்ல நீங்க ஃபாலோ பண்ணா போதும். என்ன பண்றீங்க, ப்ராப்பரா எதனால நீங்க வந்து சிலபஸ் முடிச்சிங்களா அப்படின்றத பாருங்க. சிலபஸ் முடிச்சிட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. கான்செப்ட் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஸோ பிலிம்ஸ் முடிச்சிட்டு பிலிம் சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, மெயின் சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுல வந்து யார் யார் என்ன பண்ணணும், இன்க்ளூடிங் இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டர்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அவங்கலாம் அடுத்த 6 மாத காலம் என்ன பண்ணணும் அப்படின்றத பொதுவாகவே நான் கடைசியா சொல்றேன். ஓகேவா? அப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது செக்மெண்ட்டுக்கு போகும். ஸோ ரெண்டாவது செக்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, அதாவது ஒரு 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க, இன்னமும் வந்து பார்த்தோம்னா சிவில் சர்வீஸ் வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா இப்பதான் நீங்க ரொம்ப இன்டென்சிவா பார்க்க வேண்டிய தருணம். ஓகேவா? ஸோ அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ ஒரு 3 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க, ஓகேவா, 4 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கானதான் இந்த செக்மெண்ட் ஆஃப் த வீடியோ. ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஒரு 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நிஜமாலுமே நீங்க உங்களால சிவில் சர்வீஸோட அந்த சாராம்சத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கா,
ஏன்னா இது சிவில் சர்வீஸ் அப்படின்றது நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிக்கிற மாதிரி பிராக்கெட் டு பிராக்கெட் வந்து குறிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாஸ்டர்ஸ்லாம் குறிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ கான்செப்ட் வந்து கிளியரா இருக்கணும். நீங்க ஒரு பாடத்துல எந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்டாலும் மாத்தி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நீங்க தயாராகும். ஓகே, அப்படிதான் யூபிஎஸ்சி வந்து எதிர்பார்க்கும். அதனாலதான் ஒரு சிலபஸை வந்து ஒரு 10 வருஷமா வச்சிருக்காங்க. அந்த அந்த சிலபஸ்குள்ள இருந்து வித்தியாசமான கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ வித்தியாசமான ஆங்கிள் சிந்திச்சு கொஸ்டினை வந்து கேட்கறாங்க. ஓகேவா? அப்போ நீங்களும் அந்த வித்தியாசமான ஆங்கிள் வந்து சிந்திக்க பழகிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே. ஸோ ஒருவேளை அந்த மாதிரியான திங்கிங் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மல்டி நோடல் திங்கிங் அப்படின்றத வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்முடைய சில்னஸ் ஐஏஎஸ்ல இருந்து டிரான்சென்டிங் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் ஃபார் ஃபிலிம்ஸ். ஓகேவா? ஸோ அப்படின்றத நாங்க இது பண்றோம். அது நம்முடைய சில்னஸ் ஐஏஎஸ் ஆப்லேயே இருக்கு. நீங்க அதுல போயிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கான இந்த புரிதல் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்க ஆப்ல எடுத்து பாத்துக்கணும். ஓகேவா? மறுபடியும் நான் இதுக்கு வரேன். ஸோ ஒருவேளை ஒரு 3-4 டைம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க சப்போஸ் வந்து ஒரு 80 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க. ஓகேவா? ஸோ 85 அட்டன் பண்றீங்க, 90 அட்டன் பண்றீங்க, அப்பயும் வந்து கிளியர் ஆகல, மார்க் நெகட்டிவ்ல போகுதுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்றது லேர்னிங்ல மெசேஜ்ல கிடையாது, தட் இஸ் மெட்டீரியல்ல கிடையாது. ஏன்னா மெட்டீரியல் வந்து ப்ராப்பரா இருக்கிறதுனால தான் உங்களால 80 to 90 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது, அல்லது 95 அட்டன் பண்ண முடியுது. நியாயம் பண்ண முடியுதா? ஒருவேளை அது கம்மியா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு 3-4 வருஷம் படிச்சுட்டு ஒரு 60 கொஸ்டின் தான் அட்டன் பண்றீங்க, அல்லது 50 கொஸ்டின் தான் உங்களால படிக்கவே முடியுது, மற்றதெல்லாம் சுத்தமா தெரியல, அது வாட் இஸ் அப்படின்றதே தெரியல, அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இதுல சோர்ஸ் மெட்டீரியல் சரியா, நீங்க வச்சிருக்கக்கூடிய சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது ப்ராப்பரானது கிடையாது. நீங்க வெறும் நோட்ஸ் மட்டுமே இதை படிச்சுட்டு இருக்கீங்க. சோர்ஸ் புக்கா இருக்கக்கூடிய என்சிஆர்டியை நீங்க படிக்கல அப்படின்ற மாதிரி மீனிங் கொடுக்கும். ஓகேவா? நீங்க வந்து ஒரு 3 அட்டம் 4 அட்டம் அடிச்சிருக்கீங்க, ஆனா என்சிஆர்டி நீங்க டைரக்டா நீங்க படிக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்களால வந்து ஒரு 60 to 70 தான் வந்து பார்த்தோம்னா அட்டன் பண்ண முடியும். அதுக்கு மேல அட்டன் பண்ண முடியாது. மீதி 30 கொஸ்டின்ன்றது தெரியாது. ஓகே, எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸே 3, எக்ஸப்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க. அந்த இது இல்லாமலே பார்த்தோம்னா ஒரு 30 கொஸ்டின் உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, நீங்க என்சிஆர்டியை கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்க வந்து ஒரு 90 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்க, 95 அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்க மைண்ட் வந்து என்ன சொல்லுது? ஓகே, நம்ம 90, ஐ மீன் எக்ஸாம் எழுதும் போது உங்க மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, 90 கொஸ்டின் அப்படின்றது நமக்கு தெரியுது, நம்ம அட்டன் பண்ணுவோம், இதெல்லாம் கரெக்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சு நீங்க அட்டன் பண்றீங்க. ஏன்னா அந்த கான்செப்டை நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா கிளாரிட்டி இல்லாதனால ஓகேவா, ஆன்சர் வந்து தப்பாயிருக்கும். அதனால மார்க் வந்து நெகட்டிவ் இருக்கும். அதனால உங்களுக்கு கட் ஆஃப் வந்து வந்திருக்காரு. நியாயம் பண்ண முடியுதா? அப்போ நீங்க அதாவது இந்த 3-4 அட்டம் கொடுத்தவங்க வந்து மறுபடியும் வந்து புத்தகத்தை எடுத்து தேட தேவையில்லை. சரியா? மறுபடியும் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போகாதீங்க. ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் இண்டஸ் வேல்யூ சிவிலைசேஷன் அப்படின்ட்டு போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிட்ரலி உங்களுக்கான அந்த எரர் மெத்தடாலஜி எதனால வருது? இப்போ ஒரு ஏதோ ஒரு வகையில எரர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதாவது கான்செப்ட் வந்து கிளாரிட்டி இருக்காது. கொஸ்டினை பார்க்கும்போது நான் சொன்னேன், கொஸ்டினை பார்க்கும்போது ஞாபகம் இருக்காது நீங்க படிச்ச கான்செப்ட், இல்லாட்டி ஆம்பிகஸ் இதா இருக்கும். ஓகேவா? ஆம்பிகஸா இருக்கும், அந்த கொஸ்டினே உங்களுக்கு புரியாது. இல்லாட்டி ஆன்சர்ல ஆப்ஷன்ஸ் வந்து புரியாம இருக்கலாம், அல்லது ஆப்ஷன்ஸ் வந்து 2 எலிமினேட் பண்ணிடுவீங்க, 2 மட்டும் இருக்கும். ஓகே, இல்லாட்டி ஷேடிங் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி பண்ணிடலாம், இல்லாட்டி பதட்டமாவே இருப்பீங்க. எக்ஸாம்ஸ்ல வந்துட்டாலே பதட்டமாவே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த சிம்டம்ல ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை வந்து நீங்க கான்செப்ட் கிளாரிட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைனூட் மிஸ்டேக்ஸ்ல வந்து உங்களுக்கு போகுது அப்படின்னா, நீங்க வந்து கான்செப்ட் வந்து மேக்ரோ லெவல்ல படிச்சிருக்கீங்க, மைக்ரோ லெவல்ல நானோ லெவல்ல படிக்கல அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ரொம்ப நுணுக்கமாக படிக்கணும். சரிங்களா? பிரைமரி எக்ஸாமுக்கு ரொம்ப நுணுக்கமா படிக்கணும். அப்ப அந்த தன்மை வந்து அந்த நுணுக்கமான ஒரு தன்மை இருக்குது, ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா தான் பிலிம்ஸ் அப்படின்றது கிளியர் ஆகும். ஓகேவா? அப்ப அதுல ஏது நீங்க உங்களுக்கு ஒரு, ஐ மீன் நீங்க லேக் ஆகுறீங்களா அப்படின்றத பாருங்க. இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க். ஓகேவா? செயல்பாடு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு 3 அட்டம் 4 அட்டம் கொடுத்தவங்க இதை நோக்கி போகும். ஓகே, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து புத்தகத்தை படிச்சு நான் வந்து இன்னும் எனக்கு பிலிம்ஸ் பாஸ் ஆகல, அதனால நான் மறுபடியும் படிக்க போறேன் அப்படின்ட்டு போகாதீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு படிச்சிருக்கவன் தான் ஒரு 95 கொஸ்டின் உங்களால் அட்டன் முடியும், 90-95 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது. ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த நுணுக்கம் தான் தெரியலன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்தது 5 அட்டம்ப்ட்டுக்கு மேல நீங்க படிக்கிறீங்க. ஓகேவா? 5 அட்டம் 6, 8, 7, 8 இந்த மாதிரிலாம் வந்து அட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சிக்கல் வந்து எங்க இருக்கலாம், இன்னமும் கிளியர் ஆகல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கான ப்ராப்ளம் அப்படின்றது மல்டிடியூடா இருக்கும்.
சரியா? ஒண்ணு அவங்க கன்சிஸ்டண்டா இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? இல்லாட்டி வந்து லெதார்ஜிக்கா ஓகேவா? ஸோ அப்புறம் படிச்சுக்கலாம் சில பேர் இருப்பாங்க. ரிவிஷன் பண்றதுக்கு நேரம் இருந்திருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. கன்வென்ஷன்ல படிச்சாவே போதும். லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல படிச்சு பாஸ் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கும். இல்லாட்டி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. இல்லாட்டி ஃபேமிலி இஷ்யூஸ்னாலேயோ இல்லை எக்கனாமிக் இஷ்யூஸ்னாலே வந்து பார்த்தோம்னா அவங்க டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு இது வரைக்கும் கிளியர் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அப்படின்றது இருக்கு. ஓகே. ஸோ மெயினா ஒருவேளை லாஸ்ட் அட்டம்ப்டா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஸ்டாப் பண்ணுங்க. வரப்போற அட்டம்ப்ட் தான் லாஸ்ட் அட்டம்ப்ட் உங்களுக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு வைங்க. ஓகேவா? ஸோ அதை விட்டு ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் அகைன் வி கேன் ப்ரொசீட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு கிளியரிங் பார்ட்டியாக இருக்க முடியும். ஓகேவா? இல்லை மறுபடியும் அதே விஷய சைக்கிளில் வந்து இருக்கீங்க, எந்த ஒரு வித்தவுட் அனலைசிங் ஏதாவது மறுபடியும் அதே சைக்கிள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இயர் தான் வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கான ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்காது. மே பண்ண முடியுதா? ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே ரைட். ஸோ ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ டிசம்பர் தென் ஜனவரி டு பிலிமினரி எக்ஸாம் 2026 பிலிமினரி எக்ஸாம் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஓவராலாக நான் சொல்றேன். ஸோ இந்த ஷெடியூல் அப்படின்றது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட், லெட் இட் பி. ஸோ தான் சொல்லிட்டேன். சப்போஸ் இந்த ரோட் மேப் அப்படின்றது யாருக்காக அப்படின்னா, இந்த ரோட் மேப் அப்படின்றது புதுசா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறவங்களுக்கும், அதே சமயம் லேட்டஸ்டா ஓகேவா? ஸோ லேட்டஸ்டா வந்த ரிசல்ட்ல ஒரு 3-4 அட்டெம்ப்ட் கொடுத்தும் கிளியர் ஆகாதவங்களுக்கும் சரியா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான இது வந்து ஒரு ஒரு மேக்ரோ லெவல் அனலைசிஸ். ஓகேவா? ஸோ மைக்ரோ லெவல் அனலைசிஸ் அப்படின்னா நீங்க சிவில்னஸ் ஐஏஎஸ் வந்துட்டு அதுல ஒரு ப்ரொஃபைலிங் ஃபார்ம் அப்படின்றது இருக்கு. ஸோ வர்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாமே ப்ரொஃபைலிங் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த ப்ரொஃபைலிங் பண்ணி கொடுத்துட்டு டீடைல்டு ரோட் மேப் அப்படின்றத நான் போட்டு கொடுத்துட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ எங்களை கால் பண்ணிட்டு நீங்க எங்களை அப்ரோச் பண்ணா உங்களுக்கு நான் அதை பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? ரைட், லெட் இட் பி. ஸோ இப்போதைக்கு ஒரு மேக்ரோ லெவல் பிளான் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, அதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஸோ ஜிஎஸ் பிலிம்ஸ், சிசாட், ஜிஎஸ் மெயின்ஸ், ஆப்ஷனல் அப்படின்னு இருக்கு. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மே வரைக்கும் இருக்கும். மே 2026 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து இதுல எந்த வகையில நீங்க கொண்டு போகலாம் அப்படின்னா ஆன் ஸ்கிரீன் பாருங்களேன். அதாவது ஜிஎஸ் பிலிம்ஸ்ல ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஜேடி. ஓகே, ஜூன் டு டிசம்பர். ஓகே, இப்போ ஜூன் நடந்துட்டு இருக்கு. டிசம்பர் வரைக்கும் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படி அப்படின்றது மெயின்ஸ் பிலிம்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் அப்படின்றத படிச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ மெயின்ஸ்ல வந்து 4 பேப்பர் இருக்கு. ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3, 4 அப்படின்றது இருக்கு. எஸ்ஏ இருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அதே சமயம் உங்களுக்கு ஆப்ஷனல் பேப்பர் 1 அண்ட் ஆப்ஷனல் பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி 2 பேப்பர் இருக்கு. ஸோ அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். எப்போ இந்த 6 மந்த்ஸ்க்குள்ள நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 4 + 2 6. தட் மீன்ஸ் என்னன்னா எஸ்ஏவோட சேர்த்து 7 பேப்பரா இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்கும். ஓகே, இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். நீங்க அப்படின்னா என்னன்னா ஒரு பேப்பருக்கு வந்து 1 மாசம் அப்படின்ற கணக்கு தான். சரியா? நீங்க யோசிச்சு பாத்துங்க. ஒரு பேப்பருக்கு 1 மாசம்ன்ற கணக்கு தான். அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப கம்ப்ரஸ்டா டைட் ஒர்க்ல தான் இருப்பீங்க. ஓகே, டைட் பிஸி ஷெட்யூல்ல தான் இருப்பீங்க நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதாவது எப்படின்னா ஜிஎஸ் மெயின்ஸ் அண்ட் ஆப்ஷனல் அப்படின்றது ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் படிக்கணும். படிச்சு நீங்க அதை எழுதி சரியா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல்லா டிசம்பர் எண்டில் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணணும். ஏன் அதெல்லாம் சொல்றேன், எதனால இதை பண்ணணும் அப்படின்றத நான் பிற்பாடு சொல்றேன். அதுக்கப்புறம் பிலிம்ஸ் அண்ட் சிசாட் இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? பிலிம்ஸ்ல வந்துட்டு இது வந்து நான் யாருக்கு சொல்றேன்னா புதுசா வர்றவங்களுக்கும் சொல்றேன். அதே சமயம் 4-5 அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க அல்லது ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும், அடுத்த வருஷம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஷெடியூல் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவான ஷெடியூல். பட் அந்த ஷெடியூலை எப்படி அந்த மைக்ரோ லெவல்ல அவங்க மாத்திக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய ஏஜை பொறுத்தது, அவங்களுடைய நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டை பொறுத்தது, எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கன்றதை பொறுத்தது. ஓகேவா? அது வந்து இண்டிவிஜுவலா தான் அசஸ் பண்ண முடியும். அதை மேக்ரோ லெவலில் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் படிச்சுட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் பிலிம்ஸ் கிளியர் ஆயிருக்காது.
ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்னன்னா நான் பிலிம்ஸே கிளியர் ஆகலையே என்ன எப்படி மெயின்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிலிம்ஸ்லேயே எஃபோர்ட் போட ஆரம்பிப்பாரு. ஓகேவா. ஸோ அது வந்து பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் எழுதும்போது பிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா மெயின்ஸுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த கொஞ்ச நாளுக்குள்ள இவ்வளவு சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்டை முடிச்சாகும், இன்க்ளூடிங் எஸ்ஏ 7 பேப்பரை வந்து பார்த்தோம்னா முடிச்சாகும். ஓகேவா. அதுல வந்து சிக்கலாயிடும். ஓகேவா. ஸோ அதனாலதான் இந்த ஷெடியூல் அப்படின்றது எல்லாத்துக்குமானது. ஸோ ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸை படிக்கணும், ஆப்ஷனில் படிச்சு முடிச்சிடணும். ஓகேவா. இந்த பேரலா வந்து பாத்தீங்கன்னா பிலிமினரி எக்ஸாமினேஷனும் படிக்கும், பிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கும் லைட்டா படிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அதே சமயம் சிசாட்டுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதையும் நீங்க பண்ண ஆரம்பிச்சிடணும். சிசாட்டுக்கு வந்து டெய்லி 1 ஹவர், அதுக்கு வந்து மொத்தம் 24 ஹவரா நீங்க 23 ஹவர் வச்சுக்கணும். உங்க லைஃப்ல வந்து ஒரு நாளைக்கு 23 ஹவர் தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 1 ஹவர் அப்படின்றது சிசாட்டுக்கு ஒதுக்கிடுங்க முழுக்கவே. சரியா. முழுக்கவே சிசாட்டுக்கு நீங்க அதை ஒதுக்கிடலாம். எம்ஐஎம் பண்ண முடியுதா? ரைட், சூப்பர். சரி, அப்போ ஜிஎஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், ஜிஎஸ் பிலிம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜிஎஸ் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 2 ஹவர்ஸ் இதை என்ன கொஞ்சம் நல்லா ஸ்பிட்டப் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, மொத்தமா நீங்க 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. 10 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 5 மணி நேரம் ஜிஎஸ் மெயின்ஸுக்கு படிக்கணும். ஓகேவா. நல்லா புரிஞ்சுங்க. 5 மணி நேரம் ஜிஎஸ் மெயின்ஸுக்கு படிக்கணும். ஓகே. 2 மணி நேரம் ஆப்ஷனலுக்கு படிக்கணும். ஓகே. 2 மணி நேரம் ஆப்ஷனலுக்கு படிங்க. மீதி இருக்கிறது 5 2 7 போச்சா, மீதி வந்து பார்த்தோம்னா 3 ஹவர்ஸ். ஓகேங்களா. 3 ஹவர்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பிலிம்ஸ்க்கு படிங்க, ஒரு 1 ஹவர் வந்து சிசாட்டுக்கு படிங்க. ஓகேவா. நான் வந்து ஒரு நாளைக்கு நீங்க 10 மணி நேரம் படிப்பீங்க அப்படின்ற அந்த ஒரு இதில் நான் சொல்றேன். சரிங்களா. நீங்க 10 ஹவர்ஸ் எஃபோர்ட் அப்படின்றது வேணும். சில பேர் சொல்லுவாங்க பாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு 6 ஹவர்ஸ் படிச்சா போதும், 5 ஹவர்ஸ் படிச்சா போதும்னா அது அவங்களுடைய டேலண்ட், அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களே யோசிங்களேன். இப்போ நீங்க வந்து ஸ்கூல் லெவல்ல காலேஜ் லெவல்ல படிக்கும் போது நீங்க எப்படி எப்பயுமே டாப்பரா இருந்திருக்கீங்களா, இல்ல மிடில் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்திருக்கீங்களா, இல்ல பேக் பெஞ்சரா இருந்திருக்கீங்களா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். ஓகேவா. ஏன்னா அந்த ஒவ்வொருத்தரோட டேலண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்றது வித்தியாசப்படும். அதனால நம்ம யாரு கூட கம்பேர் பண்ண தேவையில்ல. நான் வந்து ஒரு ஆவரேஜா நான் சொல்றேன். ஓகேவா. ஸோ ஆவரேஜ் ஒரு 10 மணி நேரம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ஜிஎஸ் மெயின்ஸுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படின்றது ஆப்ஷனில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா. அதுக்கு அடுத்த ஒரு 3 ஹவர்ஸ்ல பிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அந்த 3 ஹவர்ஸ்லயும் 2 ஹவர்ஸ் வந்து பிலிமினரி ஜிஎஸ் பேப்பர் 1க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிசாட்டுக்கு ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 மணி நேரம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். ஒருவேளை இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, இல்லை சார் நான் ஒரு 11 மணி நேரம் படிக்கிறேன், 12 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க இதுக்குள்ள நீங்க இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பிலிமினரிக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஓகேவா. இது வந்து எது வரைக்கும் அப்படின்னா டிசம்பர் 2025 வரைக்கும் தான் நீங்க இதை பண்ண முடியும். சரிங்களா. அப்படிதான் பண்ணணும். டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸ்லயும் பிலிம்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் அதாவது ஜனவரியில இருந்து சரிங்களா. ஸோ இன்னும் மிஞ்சி போனா இன்னும் அதிகமா போனா பொங்கலுக்கு அப்புறம் ஓகே ஜனவரி 15க்கு அப்புறம் நீங்க ஒன்லி பிலிம்ஸ் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஃபிளஜா நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா. அப்பதான் நீங்க 2026ல நீங்க பிலிமினரி எழுதுவீங்க. எழுதி முடிச்ச உடனே நீங்க ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கக்கூடிய மெயின்ஸை வந்து ரீகால் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். அவ்வளவு. சரி, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை நீங்க வந்து இன்னும் மெயின்ஸே படிக்கல, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, இன்னும் மெயின்ஸ் பக்கமே போகல, ஐயோ நம்ம இன்னும் பிலிம்ஸே கிளியர் பண்ணலையே, நம்ம அங்க போய் மெயின்ஸே கிளியர் பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஓகேவா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அதனால ஏன்னா மெயின்ஸ்ல வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க காலேஜ்ல படிச்சது ஒரே சப்ஜெக்ட படிச்சிருப்பீங்க. காலேஜ்ல வந்துட்டு இப்போ ட்ரிபிள் இ படிச்சிருக்கீங்க அல்லது இசிஇ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே சப்ஜெக்ட படிச்சிருப்பீங்க. அது சம்பந்தமா தான் உங்களுடைய நாலேஜ் அப்படின்றத டெவலப் ஆயிருக்கும். ஆனா இங்க சிவில் சர்வீஸ்ல பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்காது. சிவில் சர்வீஸ்ல மல்டிபிள் சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 16 17 சப்ஜெக்ட் இருக்கும் எல்லாமே சேர்த்து. சரியா. பிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்க சப்ஜெக்டா பிரிச்சீங்க அப்படின்னா 16 17க்கு மேல வரும். ஏன்னா ஹிஸ்டரி, வேர்ல்டு ஹிஸ்டரி, கல்ச்சரு, சொசைட்டி, இந்தியன் ஜியாகிரபி, வேர்ல்டு ஜியாகிரபி, ஓகே, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், பாலிட்டி, கவர்னன்ஸ், ஓகே, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அக்ரிகல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்வரான்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட், இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா மோர் தென் 17 சப்ஜெக்ட் மேல இருக்கு. ஓகேவா. ஸோ இதெல்லாமே வித்தியாசமான வித்தியாசமான டொமைன்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் உள்வாங்கினதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்க ஆன் பேப்பர்ல நீங்க எழுதி ஆகும். சரிங்களா. ஸோ ஆன் பேப்பர் நீங்க வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் வழிய மைண்ட்ன்றது எப்படி ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா. ஸோ அதனால இந்த வேலைகள் எல்லாத்தையும் ஸோ லேர்ன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். ஸோ அப்போ மெயின்ஸை வந்து எடுக்கிறீங்க, ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸுக்கான சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்து அதுக்கான ஃபீட்பேக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் பிலிம்ஸ் மட்டும் எடுத்து படிங்க. ஓகேவா. ஸோ இந்த இதான் ஷெடியூலா இருக்க முடியும். இந்த ஷெடியூல்ல
நீங்க எந்த வருஷம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நீங்க மைக்ரோ லெவலில் நீங்க மாத்திக்கலாம். ஸோ திஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே டு யூ பீப்புள். ஓகேவா? ஸோ அதனால ஒரு டைம் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நீங்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஐயோ என்னடா அது அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அனலைஸ் பண்ணுங்க. நீங்க ட்ரூவா சிலபஸை நீங்க முடிச்சிருக்கீங்களா? நீங்க ட்ரூவா யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கங்க. நீங்க நேரத்தை சரியா தான் செலவு பண்ணியிருக்கீங்களா? படிக்கிறதுக்கான நேரத்தை உண்மையாகவே படிக்கிறது படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையா அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த ரோட் மேப்பை வந்து நீங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2026 ஃபிலிம்ஸ் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம் சப்ஜெக்ட்டும் கவர் அப் ஆயிருக்கும், மெயின் சப்ஜெக்ட்டும் கவர் அப் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இனிஷியல் பீரியட்ல கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் என்ட்ரி ஆயிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பெரிய லெவலில் காலேஜஸ்ல ஒர்க் இருக்காது. பட் சிவில் சர்வீஸ் அப்படின்றது குவைட் டிஃப்ரெண்ட். இதில் வந்து கொஞ்சம் புது புது சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இருக்கும். அதை வந்து நுணுக்கமாக படிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இனிஷியலாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்கள் செட் ஆகிடுவீங்க. ஸோ வித்தின் ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்ல உங்களால் தாராளமாக சர்வீஸ் வாங்க முடியும். ஓகேவா? அதுக்கு வந்து என்னன்னா செல்ஃப் அனலைசிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத சிலபஸ் சைஸாக எடுத்து நோட் பண்ணி பாருங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இந்த சஜஷனை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ எந்த வகையில் அது நீங்கள் நான் சொன்ன சஜஷனில் எந்த ஸ்லாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.